மொத்தம் ஓடிக்கணும் உண்டு கடையில பச்சை பச்சா வீக்கு பச்சா தோட்டி எனக்கு தப்ப போடு கடிய கோயில் பின்னாடி சொல்லுவாங்க பார்த்து குட்டிட்டு போறது பேரு அம்மா அப்பா காட்டுதான் வர அம்மா பச்சை வரகடிக்க போனாங்களா கத்தாய் மொழி சொல்லுவாங்க வழிய போனா செட்டி வயசுல வந்துதான் குட்டி குட்டி பார்த்தேன் அது மட்டும் கதை சொல்ற மாதிரி பிள்ளை இருக்கிற அருவாளா பிள்ளை இருக்கிற அருவாளா இந்த மாமா புச்சி ஊர் ஊரா திரிவாளா எனக்கு தெரியாது வேப்பலையா சக்காலத்துக்கு இந்த ஊர்ல வேலைக்கு ஒரு மாப்பிள்ளையா கோல மதியா அரை கோலை வாங்க கம்பெனி பாஜர் லட்சத்தை என்ன பண்ணுங்க என்ன முகத்துக்கு சோப்பு எத்தனை பெண்ணுக்காக போறீங்களா? அது 4 பேர் போகணும் 3 கூட்டு
போட்டு சேர்ந்த மாதிரி இருக்குது. என் முகத்துக்கு என்ன தெரியுமா போடுறேன்? யாரா இல்ல இதை எல்லாத்தையும் போட்டு குழப்பி மூஞ்சில தடவுனா 5000 அடி பொண்ணி கிளம்புற மாதிரி கிளம்பிடுச்சு. ஆமா எவ்வளவு அழகா ஒரு பொட்டு வச்சிருக்கேன். ஐயா அடக்கங்கடி, நீங்க உத்தமி ஒரு பொட்டு வைக்கிறீங்க, நான் 10 பொட்டு வைப்பேன். ஆமாடி ஆமா இப்ப அம்மா நினைச்சா கூட பேய்வா துணி நஞ்சிடணும் பாத்துனாரா மூடி இந்த கலரு இந்த மூடி இந்த கலரு போட்டு வந்துடும் துணி இந்த கலரு நாங்களும் ஒண்ணு போல பண்ணி தரேன். நாங்க எவ்வளவு அழகா பார்த்து என்ன ஆடை நீ எங்க இதுல என்ன குறை கண்டுபிடிச்ச? இங்க பாரு, சென்னையில சரவணாஸ்வரம் எடுத்தேன். சரவணாஸ்வரம் அது ஒரு வாட்டமா சொல்லிட்டு போற. ஏய் என்ன சொல்லாதுரி எங்கடி எத்தனியா? ஓஹோ அதான் செங்கல் மேரிக்குதா? நீ எங்கடி என்ன கேக் பிரட்டி ஏன் தெரியுமா? நான் எடுத்து சொன்னீங்கன்னா பயந்துருவேன். நானும் போய் எடுத்துருவோம் அந்த இடத்துல. ஆமா எங்கடி எட்ட எங்க எடுத்து தெரியுமா? ஆறு வீடு ஆறுல அர்ஜென்டா கை தூங்கி போடும் உள்ள ஒரு மாதிரி தான். என்னதான் பாட்டு பாடுறேன்?
ஒரு புலவருக்காக துணை தலையை அறுத்து கொடுத்தான். புலவனுக்காக தன் தலையை கொடுப்பது என முன்மன் தான் வந்தார். இந்த விதத்தில் நாட்டில் பேர் பெற்றேன். இருந்தாலும் ஒரு படை காவலர்கள் யாரும் தரவில்லையே. வாழ்க 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 என்று மனதார தமிழ்நாட்டிற்கு அத்தையை கேட்கல, உங்க சித்தி கேக்குறாரு. டேய் ஏன்டா அழுவுற? ஏன் அழுவுற? ஏன் ஏன் என்ன? மெட்ராஸ்ல சித்தெரும்பு கட்சி உன் மச்சான் செத்து விட்டானா? அடப்பா எவ்வளவு வேஷமா அது? பிரியாணியா? பிரியாணி ஏறி வரலையா? சேர்ல ஒடையிலையா? தொடையில ஓனா போனு போனு நூத்தி எட்டு எப்படி கத்தி போது? போலாம் போலாம் இல்ல இந்த மாதிரி கத்துண்டா. செக்யூரிட்டி செக்யூரிட்டி அண்ணாதியா? கண்ணாடி போய் பார்த்தா மச்சானுக்கு வாயில சொரிக்குது, மூக்குல சொரிக்குது, ஜனபரி கட்டி தொங்க விட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஜனபரி கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க. அது குளுக்கோஸ் பைப்பு. சரி ஏன்டா பாவியா? ஏன் ஏன் அது புடுங்கண்ணா? ஐயோ குழ முரண் கத்துறாங்க. என்ன சேத்துப்பட்டுக்கு போட்டானா இல்ல பக்கத்துல போலூருக்கு போட்டானா? செத்து போட்டான். போர்டு மாறமா? போஸ்ட் மாறண்டா இது பாவியா? மூணுத்தியமா? என்னன்னா மூணுத்தியா? இட்லியா? கிட்னிடா அது கிட்னி. ஈரல்ரா அது. அதிகமா அது ஏன் கிருத்தியா? ஏய் எங்கடா கிருத்தாதுன்றா? அடப்பா அது இதயம். ஏன் பிள்ளைங்க இல்லையா?
என்னடா காலத்தாமதனா? வந்தானே சித்தரிவு கெடுத்து செஞ்சுட்டான். அத வந்து சொல்லிக்கிறேன் போதே. டேய், நம்ம நாட்டை கேட்க போகிறேன். கேள்விக்கு தக்கத்தை உடைய நலமதாயுரை 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 நாட்டிலே நலமதாயுரை 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 நாட்டிலே நம்முடைய நாட்டில் இருக்கும் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் தாழ்வோர் மேல் கொண்டு வரமாக சீரம் சிறப்பு ஆண்டு வருகிறார்களா? ஒரே முறைக்கு பார்த்தா காண முடியாது ஐயா. மன்னர் வாழ்க்கை வாழ்க்கை வளார வளர்த்துறாங்க. குறைந்து பார்த்தாலும் வாழ முடியாது. அல்லையோ படிக்காத ஜன்மங்கள் நலமதாயுரை 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 நாட்டிலே காலை மாலை தவறாமல் தீப பூப அலங்கரி எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரம் சிறப்பு அதே ஒரே காண நலமதாயுரை நலமதாயுரை நாட்டிலே கல்விக்கு சென்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரம் சிறப்புடன் படித்து காண முடியாது. கேட்கும் கேள்விக்கு தகுந்த இருந்தாலும் உன்னை எங்குமே இல்லாது இது இதோ சொல்லுங்க ஐயா. நம்முடைய நாட்டில் முதல் வாரம் ஒரு கண்ணை பார்த்து திருமணம் செய்தி திருமணம் செய்த உடனே எனக்கு அழகாக செல்வங்கள் ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. என்னுடைய மகனுக்கு பெயர் ஆனந்தி ஆனந்தி என்று பெயர் சூட்டி நாளொரு மேனி பொழுது வருடமாக கண் இவை எப்படி காத்து வருகிறதோ ஐயா. என்னுடைய பிள்ளைகள் சின்ன சிறு பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை வளர்த்த வேண்டுமே தாய்களை என்றால் பிள்ளைகள் என்ன நினைப்பார்கள் அதனால் என்னுடைய நாட்டில் அமைச்சர் அவருடைய தங்கை ஆற வழியை ஏழாம் தரமாக திருமணம் செய்து எந்த ஒரு பொறுப்பாடும் இல்லாமல் சீரம் சிறப்புடன் ஆட்சி செய்து வருகிறேன். இருந்தாலும் ஒரு ஆனந்தமான செய்தி இந்த ஆனந்தமான செய்தியை முன்னிடம் நான் உரைக்க போகிறேன். நாட்டில் அமைத்து வர வேண்டும். அப்போது அந்த